Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது a quiz on Herman Melville's Moby Dick. So நமக்கு தெரியும் this is a part of PGTRB Unit 6 American Literature Fiction. So அதுல தான் நம்ம Moby Dick படிச்சிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 3 டாபிக்ஸ்ல நம்ம Moby Dick நாவலை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டோம். Okay, now we are going to go with the quiz. Okay, before entering into this episode, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் மோபி டிக்? ஹெர்மன் மெல்வில். ஸோ அவர் தான் நம்மளோட ஆத்தர். when was it first published? in the year 1851. who is the narrator of Moby Dick? Ishmael. Ishmael the narrator of the story. Okay. who is his friend? அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒருத்தர் ஆரம்பத்தில் இன்ட்ரடியூஸ் ஆவார். அவர் யாருன்னா குயிக்வெக், ஒரு அபோரிஜின். வாட் இஸ் த ஜாப் ஆஃப் குயிக்வெக்? குயிக்வெக்கோட ஜாப் என்ன? ஹார்பூனர். ஹார்பூன் அப்படிங்கிறது என்ன நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஸ்பியர் மாதிரி இருக்கும், வேலை கொள்றதுக்காக இந்த ஃபிஷர்மேன் யூஸ் பண்றது தான் ஒரு ஹார்பூனர். Where does Ishmael want to go to find a berth on a whaling ship? whaling shipல ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எங்க போகணும் அப்படின்னா நான்டகட். நான்டகட் போய் தான் அங்க berth, they have to find a berth. ஒரு இடத்துக்கு அவங்க அங்கதான் whaling ships நிற்கும். அங்க போய் தான் அவங்க என்ன பண்றாங்க? பீக்வெட்டை செலக்ட் பண்றாங்க. which biblical figure is the focus of Father Maple's sermon? அவங்க வந்து நியூ பெட்ஃபோர்ட்ல இருக்கிறப்பவே இஷ்மேலும் குயிக்வெக்கும் ஒரு சர்மன் அட்டென்ட் பண்ணுவாங்க. அங்க ஃபாதர் மேப்பிள் ஒரு சர்மன் கொடுப்பாரு, வேல் அண்ட் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு. ஜோனா அப்படிங்கிறது ஒரு பைபிளிக்கல் ஃபிகர். இன் விச் இன் டஸ் இஷ்மேல் ஸ்டே while in நியூ பெட்ஃபோர்ட்? நியூ பெட்ஃபோர்ட்ல இருக்கிறப்போ இஷ்மேல் வந்து ஒரு இன்ல ஸ்டே பண்ணியிருப்பார், ஒரு சத்திரத்துல ஸ்டே பண்ணியிருப்பாரு. அது பேர் வந்து த ஸ்பவுட்டர் இன். With which of the following characters does Ishmael share a bed at Spouter Inn? Spouter Innல ஒரே ரூம் ஒரே பெட் தான் ஷேர் பண்ணிப்பாங்க. யாருன்னா குயிக்வெக்கும் இஷ்மேலும். For what were whales primarily hunted? இந்த வேல்ஸ் வந்து அதிகமா அவங்க அந்த ஸ்பெர்ம் வேல்ஸை ஹண்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஆயில். ஆயில் வந்து அவங்களுக்கு பயங்கர நல்லா சேல் பண்ண முடியும் அவங்களால. ஸோ ஆயிலுக்காக தான் அதிகமா வேல்ஸை வந்து ஹண்ட் பண்றாங்க அந்த ஏரியால இருந்து. in which whaling ship do they take their voyage? ஸோ நான்டகட் போய் அங்கே நிறைய 3 whaling ships இருக்கும். அவங்க போகிறப்போ 3 whaling ships கிளம்பும். அதில் எதை செலக்ட் பண்ணுவாங்க? பீக்வெட். who is the captain of பீக்வெட்? ஸோ பீக்வெட்டோட கேப்டனாக இருக்கிறது வந்து ஆஹப். who is the central character of Moby Dick? அதே மாதிரி இந்த ஸ்டோரியோட சென்ட்ரல் கேரக்டரும் யாருன்னா ஆஹப் தான். in which name the novel was first published? முதல் இந்த நாவல் வந்து த வேல்ன்ற நேம்ல தான் பப்ளிஷ் ஆச்சு. லண்டன்ல 1851ல பப்ளிஷ் ஆனதுக்கு அப்போ அடுத்த மந்தே வந்து இட் வுட் பி பப்ளிஷ்ட் இன் அக்டோபர்ல பப்ளிஷ் ஆகும் போதோ, அதுக்கப்புறம் நவம்பர்ல நெக்ஸ்ட் மந்த் பப்ளிஷ் ஆகுறப்போ அது வேல் ஆர் த மோபி டிக் அப்படின்ற மோபி டிக் ஆர் த வேல் அப்படிங்கிற டைட்டில்ல பப்ளிஷ் ஆகும். வாட் இஸ் மோபி டிக்? மோபி டிக்குங்கிறது என்னது? இந்த நாவல்ல எ லார்ஜ் ஒயிட் ஸ்பெர்ம் வேல், பெரிய வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெர்ம் வேல் தான் அது. ஸ்பெர்ம் வேல் அப்படிங்கிறது வந்து பேர், அந்த வேலோட ஜான்ரா. நிறைய வேல்ஸ் இருக்குமா, அதுல ஒரு ப்ளூ வேல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்ல, நீலத்திமிங்கலம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்பெர்ம் வேல் அப்படிங்கிறது எ டைப் ஆஃப் வேல். வாட் இஸ் செட்டாலஜி? செட்டாலஜின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஸ்டடி ஆஃப் வேல்ஸ், வேல்ஸை பத்தி படிக்கிற ஒரு படிப்பை தான் செட்டாலஜி அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் ஆஹப்ஸ் மோட்டிவ் டு ஹண்ட் மோபி டிக்? இந்த நாவல்ல ஆஹபோட மோட்டிவே போய் வேல் கலெக்ட் பண்ணும், அதோட ஆயில் கலெக்ட் பண்ணும், ஸ்பெர்ம் வேல் பிடிக்கணுன்றதெல்லாம் இல்லை, டு ஹண்ட் மோபி டிக் தான். ஓகே, மோபி டிக்கை கொல்லணுங்கிறது தான் அவரோட ஒரே ஆட்டிடியூட், ஒரே எண்ணம். why does Ahab wants to hunt Moby Dick? Moby Dick அவர் பழி வாங்கணும்னு நினைக்கிறது எதுக்காக? as a revenge for snatching away his leg. அவரோட காலை வந்து என்ன பண்ணிடுச்சு? Moby Dick வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்காக தான் அவர் அதை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. from what is Ahab's false leg made of? இப்போ ஒரு கால் போயிட்டதுக்கு அப்புறம் ஆஹப் என்ன பண்ணிட்டாரு? அந்த ஒரு காலுக்கு பதிலா வேல்ஸ் ஜாபோன் அதோட தாடை பகுதியில இருக்க அந்த போன் வச்சு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக் பண்ணி போட்டுட்டு இருக்கிறார்.
which is the first ship Pequod encounters. ஓகே, நம்ம ஒரு கேம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அந்த 2 ஷிப்ஸ் வந்து நின்று இந்த கடல்ல ரொம்ப தூரம் பிரயாணம் பண்றப்போ, பல நாட்கள் தனியா போயிட்டே இருக்கிறப்போ, எதிர ஏதாவது ஷிப் வந்தா நின்று அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, நிறைய ஷேர் பண்ணிக்குவாங்க 1 or 2 days நின்று. அதுக்கு பேர் வந்து கேம்னு சொல்றாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ஷிப் வரும், அது கேம் பண்ணாமலே போயிடும். ஒரே ஆச்சரியமா இருக்கும் இஷ்மேலுக்கு. அந்த ஷிப் பேர் என்னன்னா கோனி. What does the crew look for to indicate the presence of a whale? இப்போ crew வந்து வேலை கண்டுபிடிக்க என்ன சர்ச் பண்ணுவாங்கன்னா, ஸ்பவுட்ஸ் சர்ச் பண்ணுவாங்களாம். ஸ்பவுட்ஸ்னா என்னன்னா, இந்த வேல் வந்து நீங்க அந்த மேல வர்றப்போ கீழ இருக்க வேல் வந்து மேல வர்றப்போ என்ன பண்ணும், கடல் ஆழத்துல இருக்கிற வேல் வந்து மேல வர்றப்போ அந்த மூச்சு இழுக்க வரும். அப்ப என்ன ஆகும்னா, அதோட அந்த துவாரத்து வழியா வெளியில ஏர் வந்து நீங்க டிவில வேல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இல்லையா, ஸ்பவுட் ஆகும். தண்ணி அந்த காத்து வழியா அப்படியே மேல அப்படியே போகும் இல்லையா, அதுதான் ஸ்பவுட்டிங். அததான் பார்ப்பாங்க. அது இருந்தா அங்க வேல் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை அது என்ன பண்ணும், மேல் மட்டத்துக்கு வரும், கடலோட மேல் மட்டத்துக்கு வரும், ஸ்பவுட் பண்ணும். அதை வச்சு கண்டுபிடிச்சுப்பாங்க. வித் வாட் டஸ் குயிக்வெக் ஸ்லீப்? குயிக்வெக் தூங்குறப்ப பக்கத்துல என்ன வச்சுப்பான்னா, அவனோட ஹார்பூனை வச்சுக்குவான். ஓகே, ஹார்பூன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். which of the following characters falls overboard and goes insane as a result? பிப்பின். பிப்பின் தான் வந்து டபுள் பி வரும். அவன் வேலிங் போட்ல வேலை ஹண்ட் பண்ண போறப்போ பயந்து போய் என்ன பண்ணிடுவான், தண்ணியில குதிச்சிடுவான். ஓகே, பிப்பன். ஹூ இஸ் ஃபெடெல்லா? ஃபெடெல்லாங்கிறது யாரு? எ சீக்ரெட் க்ரூ மெம்பர் ஆஃப் ஆஹப். ஆஹப் தன் கூட ஒரு சீக்ரெட் க்ரூ கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதுல ஒருத்தன் தான் ஃபெடெல்லா. அவனுக்கு தான் தன்னோட சோலை வித்துட்டதா எல்லாம் பேசிப்பாங்க. ஆஹப் தன்னோட சோலை கொடுத்துட்டதா பேசிக்குவாங்க. வை டஸ் ஆஹப் brought a secret crew? அந்த சீக்ரெட் க்ரூ கூப்பிட்டு வந்ததுக்கு காரணம் என்ன? டு ஹண்ட் மாபி டிக் தான். அவருக்கு வேற எந்த ஒரு ஆர்வமே இல்லை. மற்றவங்களாம் தோத்தா கூட இந்த சீக்ரெட் க்ரூ வச்சு ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் மாபி டிக்கை ஹண்ட் பண்ணதான் அவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. விச் ஆஃப் த ஷிப்ஸ் தி என்கவுண்டர் இஸ் அ பிரிட்டிஷ் வேலிங் ஷிப்? ஒரு ஷிப் வந்து பிரிட்டிஷ் வேலிங் ஷிப். அது என்னது? த சாமுவேல் என்டர்பை. அது கடைசியில பார்ப்பாங்க, 1 or 2 ஷிப்ஸ்க்கு முன்னாடி இந்த சாமுவேல் என்டர்பையை பார்ப்பாங்க. ஹவு டஸ் த பீக்வர்ட் சிங்க்? பீக்வர்ட் எப்படி வந்து மூழ்கி போகுது அப்படின்னு சொன்னா, ஷீ இஸ் ராம்டு பை மாபி டிக். மாபி டிக் தான் அதை வந்து என்ன பண்ணிரும், அதை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணிரும். அப்படியே அந்த பீக்வர்ட் வந்து மூழ்க ஆரம்பிச்சிரும். ஓகே, உடைச்சிரும் மாபி டிக். ஹூ சர்வைவ்ஸ் இன் பீக்வர்ட் சிங்கிங்? பீக்வர்ட் வந்து மூழ்கும் பொழுது ஒருத்தர் மட்டும்தான் பீக்வர்ட்ல இருந்தவர் தப்பிக்கிறாரு, மற்ற எல்லாம் இறந்து போயிடுறாங்க. அந்த ஒருத்தர் யாரு? நம்ம நரேட்டர் இஷ்மேல். வாட் கீப்ஸ் இஷ்மேல் அஃப்ளோட் ஆஃப்டர் த பீக்வர்ட் சிங்ஸ்? பீக்வர்ட் வந்து அப்படியே மூழ்கிக்கிட்டு இருக்கிறப்போ இஷ்மேல் மட்டும் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கிறாரு, மிதந்துட்டு இருக்காரு. எதோட ஹெல்ப்போட அவர் மிதந்துட்டு இருக்காரு? எ காஃபின். இந்த காஃபின் என்ன? காஃபின்னா சவப்பெட்டின்னு தெரியும். ஆக்சுவலா அந்த காஃபின் வந்து குயிக்வெக்காக செய்யப்பட்டது. குயிக்வெக்கு ஒரு தடவை ஃபீவர் வந்தப்போ அவனே ஆர்டர் பண்ணுவான், தனக்கு ஒரு காஃபின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு போட் மாதிரி ஒரு காஃபின் செய்வாங்க. அந்த காஃபின் மாதிரி இருக்க அந்த போட்ல தான் ஏறி இஷ்மேல் வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருப்பாரு. அப்பதான் வழியில வர இன்னொரு ஷிப் வந்து அவரை காப்பாத்தும். ஓகே, ஸோ காஃபின் அப்படிங்கிறது பொதுவா சவப்பெட்டி, ஆனா அதுல ஏறி தான் அவர் உயிர் பிழைக்கிறாரு அப்படிங்கிறது இங்க ஒரு ஐரணி. ஹூ சேவ்ஸ் இஷ்மேல்? இஷ்மேலை காப்பாத்துறது யாரு? த ஷிப் ரேச்சல். ரேச்சல்ன்ற ஷிப் தான் வந்து அவரை காப்பாத்தும். I hope you understood my I hope you liked my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.